இராணுவ புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அநீதியான முறையிலும் மனிதாபிமானமற்ற ரீதியிலும் நடத்தப்படுவதாக அதை கண்டித்து பல எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்துள்ள பிரம்மாண்ட எதிர்ப்பு போராட்டம் ஒன்று கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில ஆகியோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் கோட்டை ரயில் நிலைய வளாகத்தில் நடைபெற்று வருவதோடு சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக அவருக்கு நியாயமான முறையிலான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டுமென்று வலியுறுத்தி எதிர்க்கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகள் மற்றும் பெருந்திரளான ஆதரவாளர்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு அதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் சுரேஷ் சாலேயின் விடுதலையை வலியுறுத்தி பல கோஷங்களையும் எழுப்பியுள்ளனர். அங்கு நின்ற ஒரு பெண் புலிக்கு பாலூட்டும் அனுரகுமார என உரத்த குரலில் சத்தமிட்டதும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களோடு தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் தற்போதும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டு அவரிடம் தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு இப்பொழுது அவர் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்ய ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக புதிய மக்கள் முன்னணி தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் ஈஸ்டர் ஞாயிறு அன்று நடந்த தாக்குதல் குறித்து நடத்தப்படும் விசாரணைகள் குறித்து இந்த கைது திட்டம் செயல்படுத்தப்படுவதாக சற்று முன் அவர் வெளிப்படுத்தியதோடு அதற்காகத்தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு முன்பே பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு குறித்த செயல்முறை அரசியல் நலன்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு அரசியல் வேட்டை என்று அவர் குற்றம் சாட்டியதோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர் சம்பவங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணை இப்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பம் என்ன செய்வது என்று அச்சமடைந்து தடுமாறுவதாகவும் எதிர்க்கட்சியினரும் அவர்களுக்கு உடந்தையாக அமைதியாக இருப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் வெளிப்படுத்தியுள்ளார். வவுனியாவில் நிகழ்ச்சியொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பம் தப்பிக்க போராடி வருவதாகவும் ரஞ்சித் மத்தும பண்டார ஞானசார தேரர் உட்பட பலரும் ஒன்றிணைந்து எதிர்க்கட்சியினரோடு கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்களால் தப்பிக்க எதுவுமே செய்ய முடியாது என்பது அவர்களுக்கே தெரிந்தும் அவர்களிடையே சினிமா பாணியிலான நடிப்பு நிலவுவதாகவும் இவ்வாறான சினிமா நடிப்பு செயல்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதிலும் தங்களுடைய அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மூலமாக நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகியது. அத்தோடு இதன் விசாரணையானது நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டது. இந்த அநீதிக்கு நிச்சயமாக எங்களது அரசாங்கம் மற்றும் சட்ட ரீதியாக தீர்ப்பு வழங்க உள்ளோம். அத்தோடு அச்சத்தில் இருக்கும் ராஜபக்சக்கள் குழுவினர் நடக்கும் விசாரணையை குழப்பும் வகையில் பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். நிச்சயமாக அவர்களது முயற்சிகள் பலனளிக்கப் போவதில்லை. எதிர்க்கட்சியினருக்கு எழுப்பப்படும் கேள்விகளில் நான் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் மக்களுக்காக அரசாங்கத்தை அமைக்க பார்க்கின்றீர்களா அல்லது உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களுடைய சிநேகிதங்களையும் கடந்த காலங்களில் மக்களுக்கு எதிராக அநீதி இழைத்தவர்களையும் காப்பாற்றுவதற்காக ஒன்று சேர்க்கிறீர்களா? நிச்சயமாக மக்கள் அனைத்தையும் விளங்கிக் கொள்வார்கள் என்றும் இவர் கூறியுள்ளார். நவீன் திசாநாயக்க இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு அல்லது இந்த நாட்டை சொர்க்கபுரியாக மாற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவின் மூளையும் சஜித் பிரேமதாசவின் உடலும் இணைய வேண்டும் என்று கூறியிருந்தார். ஒட்டுமொத்தத்தில் இதிலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாகின்றது. சஜித் பிரேமதாசவுக்கு மூளை இல்லை என்ற காரணத்தால் அவரால் தனித்து செயல்பட முடியாது. அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆரோக்கியமான உடல் இல்லை என்ற காரணத்தால், அதாவது வடிவேலு பாணியில் சொல்வதானால் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற வகையில் உள்ளது என்றும் கூறியுள்ளார். ராஜபக்சக்கள் உட்பட எதிர்த்தரப்புக்கு எந்த தந்திரோபாய ரீதியில் இந்த மக்களை அணுகலாம் அல்லது மக்களை வைத்து ஏமாற்றலாம் என்று நினைக்கின்றார்களே தவிர இவர்களிடம் முறையான திட்டம் எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். கட்டிலில் தன்னோடு நித்திரை செய்த மகளை கள்ள காதலனுடன் சேர்ந்து பலாத்காரமாக வாயை மூடி துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனாகிய இருவரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நட்பெட்டி முனையில் கடந்த 3ஆம் மாதம் 24ஆம் திகதி அன்று இந்த சம்பவம் நடந்துள்ளதோடு சம்பவத்தின் பின் 3 மாத காலமாக தலைமறைவாகியிருந்த சந்தேக நபரான கள்ளக்காதலன் மற்றும் சிறுமியின் தாய் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கல்முனை நீதிமன்ற
நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து விரிவாக தெரிய வருகையில் 50 வயதுடைய சந்தேக நபர் சமூக வலைதளமான IMO மற்றும் வாட்ஸ்அப் ஊடாக திருமணமான பெண்ணொருவருடன் தொடர்பை உண்டாக்கியுள்ளார். தம்புள்ளை கலேவலை பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண்ணுக்கு 18 வயதில் ஒரு மகனும் 14 வயதில் ஒரு மகளும் உள்ள நிலையிலேயே அந்த பெண் சமூக வலைதளம் மூலம் வந்த பழக்கத்தினால் தனது 14 வயது மகளை தன்னுடன் அழைத்துக் கொண்டு கல்முனை நட்புட்டிமுனை பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு தனது 50 வயதுடைய கள்ளக்காதலனை அவர் சந்தித்துள்ளதோடு அதனை அடுத்து தாயும் மகளும் தங்குவதற்காக கிராம உத்தியோகத்தரின் உதவியூடாக வாடகைக்கு வீடு ஒன்று எடுத்து அவர்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்துள்ளதோடு இந்த வாடகை வீட்டில் உள்ள ஒரு கட்டிலேயே இவர்கள் மூவரும் தூங்கியுள்ளனர். சம்பவத்தன்று நள்ளிரவில் தாயோடு உடலுறவில் ஈடுபட்ட கள்ளக்காதலன் சில மணத்தியாளங்களின் பின்னர் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த 14 வயது சிறுமியையும் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றுள்ளார். இந்த நேரம் குறித்த சிறுமி பயந்து கூச்சலிட்ட நேரம் தாய் உடனடியாக செயல்பட்டு சிறுமியின் வாயை பலவந்தமாக மூடி கள்ளக்காதலனின் துஷ்பிரயோகத்திற்கு ஒத்தாசை புரிந்துள்ளதாக போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது வெளிமாவட்டம் ஒன்றில் உள்ள பாதுகாப்பான சிறுவர் நன்னடத்தை நிலையம் ஒன்றில் மருத்துவ பரிசோதனைகளுக்காக தங்க வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிட வேண்டியது. சுரேஷ் சாலேவை குறிப்பிட்ட நாட்டின் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்றவே அரசாங்கம் பார்ப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார். குறித்த தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலேவை பாதுகாப்பதற்காக இன்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கோட்டை புகையிரத நிலையத்தின் முன்பாக போராட்டம் ஆரம்பமாகிய நிலையில் இங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே விமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவித்ததோடு பின்னர் விமல் வீரவன்ச அந்த இடத்தை விட்டு வெளியேறியதும் குறிப்பிட வேண்டியது. அவரை தொடர்ந்து உதய கம்மன் பிளவும் அங்கு இருந்து வெளியேறியுள்ளதோடு இந்த சத்தியாகிரக போராட்டத்தை எதிர்க்கவும் ஒரு தரப்பு அங்கு வந்து நின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹொரணையில் உள்ள அரச வங்கியின் ATM இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பணம் அடங்கிய பணப்பை திருடப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணையில் பல தகவல்கள் சற்று முன் அம்பலமாகியுள்ளது. அங்கு அரச வங்கி ATM இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 3 கோடி ரூபாவுக்கும் அதிக பணம் அடங்கிய பணப்பையை கடந்த 3ஆம் திகதி பிற்பகல் நபரொருவரால் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. சம்பவம் குறித்து வங்கியின் உதவி மேலாளர் மற்றும் ஒரு பாதுகாப்பு ஊழியர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் வங்கியின் உதவி மேலாளர் சம்பந்தப்பட்ட வங்கி வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் திருட்டு நடந்த விதத்தை அவர் இப்பொழுது ஒப்புக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. ஹெட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் டிக்கோயா ஒர்லித்தோட்ட பகுதியில் பெரிய மண்மேடு வீதியில் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானமையினால் சில மணி நேரம் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மாற வேண்டிய சூழ்நிலை உண்டாகியது. இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதோடு தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையுடனான காலநிலையால் குறித்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதோடு சரிந்து வீழ்ந்த மண்மேட்டை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்ததை அடுத்து குறித்த வீதியில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. மத்திய மாகாணத்தில் பிற்பகல் நேரங்களில் விடாது பெய்யும் அடைமழையால் ஹெட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் பல இடங்களில் மண் சரிவுக்கான அறிகுறியாக அபாயகரமான வெடிப்புகள் வந்துள்ளதால் இந்த வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் மிகவும் விழிப்பாகவே இருக்க வேண்டும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகளும் நோர்வுட் நிர்வாக பொறியியலாளர் அலுவலக அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதிக்கும் வகையில் மன்னார் நகர் பகுதியில் கடுமையான சுகாதார சீர்கேடுகளோடு இயங்கி வந்த 3 பிரபல உணவகங்கள் மேல் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அதிரடி சட்ட நடவடிக்கையை எடுத்துள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தொடர்ச்சியாக வந்த முறைப்பாடுகளை அடுத்து பொது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ரூபன் லெம்பர்ட் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த உணவகங்களில் திடீர் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வில் அந்த உணவகங்கள் கடுமையான சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கி வந்தது அம்பலமாக உள்ளதோடு அதிலும் உணவுகள் தயாரிக்கப்படும் இடங்கள் மிகுந்த அசுத்தமாகவும் துர்நாற்றம் வீசும் வகையிலும் இருந்துள்ளமை இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. இவ்வாறான கடுமையான சுகாதார மீறல்கள் காரணமாக குறித்த 3 உணவகங்களின் உரிமையாளர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான சுகாதார சீர்கேடுகள் இடம்பெறாத வண்ணம் கடுமையான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது.